ஹலோ பிள்ளைகளே, மீண்டும் பாடம் 23 உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பாடம் 23 நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்க போகிற பகுதி திருவிவிலியத்தில் பல்வேறு மொழிபெயர்ப்புகளை குறித்து நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்க போகிறோம். அதாவது எங்களுடைய கையில் இருக்கிற இந்த வேத பகுதி நான் பாவிக்கிறது திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு. பல்வேறு விதமான வேத பகுதிகள், பல்வேறு பாஷைகளில் வேத பகுதிகள் இருக்கு. ஆகவே அதை குறித்து ஒரு சிறிய கலந்துரையாடல் தான் இப்போ நடக்க போகுது. பெருசாக நாங்கள் எதுவுமே இந்த பாடத்தில் நாங்கள் அதாவது படிக்கிற அந்த பைபிளை கோட் பண்ணி ஒரு நபரை பற்றியோ இதை பற்றி நாங்கள் பார்க்கல. நாங்கள் இது வேதாகமம் எவ்வாறு வளர்ச்சி அடையுது, எவ்வாறு அபிவிருத்தி அடையுதுன்னு குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டில் ஆங்கிலம், சிங்களம், தமிழ் மொழியில் பல்வேறு மொழிபெயர்ப்புகளில் இந்த வேதாகமம் உங்களுக்கும் எனக்கும் எங்களுடைய கைகளில் இருக்குது. பல அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வேதாகமங்கள் வெவ்வேறு விதமாக படங்கள் ஊடாக நல்ல கலர்ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமாக சித்திரங்கள், வரைதல்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அழகான கவர்ஸ் எல்லாம் போட்டு வெவ்வேறு விதமாக இந்த வேதாகமம் எங்கள் ஒவ்வொருவருடைய கையிலையும் இருக்கு. ரைட். வேதாகமம் ஒரு புனித நூல். நீங்கள் கிரேட் 4-5 சோஷியல் ஸ்டடீஸில் படிச்சிருப்பீங்க. கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் பைபிள்னு. இந்த பைபிள்னு இந்த வார்த்தை எங்கேருந்து வருது? இந்த பைபிள்னு வார்த்தை முதலாவது கிரேக்க மொழியிலிருந்து இந்த வார்த்தை உருவாகிறது. ரைட். பல்வேறு விதத்தில் மொழி திரைந்து அது பைபிள்னு ஆங்கில வார்த்தையில முடியுது. இந்த பைபிள் பைபிளைய என்னும் ஆங்கில மொழியிலிருந்து சிங்கள மொழியிலிருந்து பைபிள்னு ஆங்கில மொழிக்கு வந்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது. சரியா? கிரேக்க மொழியில பிபிலியான்னு சொல்லி அர்த்தம் பெறுற அந்த வார்த்தையில இருந்து தான் இந்த பல்வேறு இந்த மொழிகள் ஒரு விதமாக திரிவடைந்து இந்த வார்த்தை உருவாகி இருக்கு. உங்களுக்கு தெரியும், பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் காணப்படுகிறது. பல்வேறு விதமான மொழிபெயர்ப்புகள், பாஷைகள், இந்த உலகத்திலே அதிக கூடிய பாஷைகள்ல காணப்படுகிற ஒரே ஒரு புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் தான். அது வேற எந்த புத்தகமே இவ்வளவு பாஷைகள்ல இல்லை. ஸோ அது இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு தான் அந்த விசேட சிறப்பு இருக்கு. ஸோ எந்த பாஷை, எந்த மொழிபெயர்ப்புனாலும் என்ன நடக்குது, இந்த வேதாகமத்துல இருக்கிற கருத்து ஒன்று தான். இந்த வேதாகமத்துல நாங்க எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கடவுள், பரிசுத்த ஆவியின் கிரியைகளை பற்றியும் எங்களுடைய அன்றாட வாழ்வு குறித்தான ஒரு வழிகாட்டியாகவும் இந்த வேதாகமம் நமக்கு பயன்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம், இந்த ஆரம்ப காலகட்டத்துல வாய்மொழி மூலமாக மாத்திரமே இந்த பைபிள், இந்த வசனங்கள் காணப்பட்டது. ஆயினும் என்ன நடக்குது, பப்பிரஸ்னு ஒரு விதமான புல் நாணல் செடி, அது அந்த நாணல் செடியில முதலாவதாக இது எழுதப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, மிருகங்களோட தோல்ல எழுதுறதுக்கு ஆக்கள் பழகுறாங்க. அங்க பிறகு அது சுருளேடுகளாக சுருட்டி அதை தொழுகை கூடங்கள்ல பயன்படுத்துறாங்க. இயேசுவானவரும் நாசரேத் தொழுகை கூடத்துல அவ்வாறான ஒரு சுருளேடை எடுத்து வாசிதாக நாங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது, 1455 அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் இந்த வேதாகமம் பரவல் அடைகிறது, வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதன் காரணமாக எங்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலையும் வேதாகமங்கள்
காணப்பட்டு வருகிறது. ரைட்? அப்ப முதலாவதாக என்ன நடக்குது, நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வேதாகமம் வந்து ஒரிஜினலாக எழுதப்பட்டது வந்து 3 மொழிகள்ல. முதலாவது வந்து எபிரேய மொழி, மற்றது வந்து அரமேய மொழி, அடுத்தது வந்து கிரேக்க மொழி. இந்த 3 மொழிகள்லேருந்து தான் இந்த வேதாகமம் ஒரிஜினலாக எழுதப்பட்டு பின்ன காலப்போக்கில் வந்து ஒவ்வொருவருடைய மொழிகளுக்குமே அது வந்து மாற்றப்பட்டு வருகிறது. ஸோ இந்த வேதாகமத்துல பழைய ஏற்பாடு உங்களுக்கு தெரியும், கிறிஸ்து பிறக்கு முன்னதான யுகத்துக்குரியது. புதிய ஏற்பாடு வந்து கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின் உரிய யுகத்துக்கு என்ன செய்து எழுதப்பட்டு வருகிறது. புதிய ஏற்பாடானது வந்து கிரேக்க மொழியில எழுதப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாடானது எபிரேய மொழியில எழுதப்பட்டு எங்களுக்கு ஒரிஜினலாக கொடுக்கப்பட்டது. ரைட்? எங்களுடைய ரோம கத்தோலிக்க சபையில வந்து அவங்களுடைய பைபிள்ல வந்து 72 புக்ஸ் இருக்கு, சரியா? ஆனா வந்து எங்களுடைய புரட்டஸ்தாந்த சபைகள்ல பாவிக்கிற வேத பகுதியில வந்து 66 புத்தகங்கள் மாத்திரமே இருக்கு. 6 புத்தகங்கள் வந்து அதுல சேர்க்கப்பட இல்லை. ரைட்? அப்போ அந்த 6 புக்ஸை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய ரோமன் கத்தோலிக்க நண்பரிடம் இருந்து நீங்கள் அந்த பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புக் வந்து 6 என்ன மாதிரி அப்படின்னு. ரைட்? அப்போ இப்போ நான் உங்களுக்கு முதலாவது சொன்ன மாதிரி பல்வேறு நபர்கள் இந்த பைபிளை வந்து ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒவ்வொரு மொழிக்கு மொழிபெயர்த்தாங்க. அதுல வந்து முக்கியமாக நாங்க பார்க்க போறது வந்து என்னது, 3 பேரை பத்தி நாங்க பார்க்க போறோம். 3 இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ், முக்கியமான மொழிகளுக்கு மொழிபெயர்த்த 3 நபர்களை பற்றி பார்க்க போறோம். புனித ஜெரம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, வேதாகமத்தை வந்து லத்தீன் மொழிக்கு அவர் வந்து மொழி பெயர்த்தாரு. இது வந்து வல்கேட் என்று அறியப்பட்டது. லத்தீன் மொழி இந்த வேதாகமம் வந்து வல்கேட் என்று அறியப்பட்டு வந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 450ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இது பாவிக்கப்பட்டு வந்தது. அதுக்கு பிறகு லத்தீன் மொழியிலிருந்து வேதாகமம் வந்து என்ன நடக்குது, ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ராஜ்யங்கள் தலையோங்கி நிற்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல ஒல்லாந்த ராஜ்யம், ஒரு காலத்துல ரோம ராஜ்யம், ஒரு காலத்துல பிரித்தானியர்கள் அப்படின்னு இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி என்ன நடக்குது, இந்த மாற்றங்கள் காரணமாக மக்கள் மத்தியில பேசப்படுகிற மொழிகள் வேறுபடும் போது அந்த மொழிக்கேற்பவும் என்ன நடக்குது, வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்படுகிறது. அடுத்ததாக போதகர் ஜான் வைக்லிஃப் அவர்கள் வந்து என்ன செய்யறாரு, வேதாகமத்தை வந்து ஆங்கில மொழியில வந்து மொழி பெயர்க்கிறாரு. அவர் வந்து ஆங்கில மொழியில மொழி பெயர்த்தனால என்ன நடக்குதுன்னா, ஹென்றி அரசனால 1536ஆம் காலப்பகுதியில அவருக்கு அதற்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. ஜான் வைக்லிஃப்க்கு வந்து மரண தண்டனை வழங்கப்படுகிறது இந்த வேதாகமத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததுக்காக. அதுக்கு பிறகு மார்ட்டின் லூதர் அவர்கள் என்ன செய்யறாரு, இந்த வேதாகமத்தை ஜெர்மன் மொழியில மொழிபெயர்க்கிறாரு. இந்த எங்களுடைய கிறிஸ்தவ சபையின் சீர்திருத்தம் அல்லது மறுமலர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டெப், ஒரு அடியாக இந்த வேதாகமம் ஜெர்மன் மொழியில மொழிபெயர்க்கப்படுகிறது காணப்பட்டு வருகிறது. ஆகவே பிள்ளைகளே, இந்த திருவிவிலியம் உங்களுடைய எல்லையும் கையில இருக்கிறது வந்து இந்த வேத பகுதி வந்து இந்த வேதாகமம் வந்து உங்கள்கிட்டையும் எனக்கிட்டையும் இருக்கிறது வந்து சும்மா யாரும் வந்து இப்படி எழுதி அது வந்து பிரிண்ட் பண்ணி யாரும் வந்து கொடுத்துட்டு போகல. இதுக்கு பின்னாக ஒவ்வொரு மொழிக்கும் மொழிபெயர்க்கப்படும் போது ஒரு பெரிய கதை இருக்கு. பல்வேறு ரத்தம் சென்றுதல், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சவால்களை முகம் கொடுத்திருக்காங்க. ஆகவே நீங்களும் பிள்ளைகளே இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது அந்த
அதற்காக பாடுபட்ட இந்த மாதிரி புனித ஜெரோம், ஜான் வைக்லிஃப், மார்ட்டின் லூதர் அந்த மாதிரியான ஆட்களை குறித்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய அவர்களை குறித்தும் கூடுதலாக நீங்கள் வந்து அறிந்து கொள்ள ஆர்வப்படுமாறு உங்களை நான் வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.